ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம். ஆனால் நம்ம இன்றைக்கி கல்யாண வீட்டில் செய்கிற உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் பெரிய உருளைக்கிழங்கு 3 எடுத்துருக்கிறேன். நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துருக்கேன். இதுக்கு நம்ம தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா கல்யாண வீட்டில் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்டில் இன்றைக்கி செய்யலாம். வீட்லேயே சுலபமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் தோல் நீக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வெந்தால் போதும். பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம மசாலா தாளிச்சிக்கலாம். முதல்ல கடாய் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் நம்ம சோம்பு சேர்த்துருக்குறோம். அது வெடிக்கட்டும் நல்லா. அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். நம்ம இப்போ இன்னும் உப்பு சேர்க்கல, அப்புறமா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு நம்ம நடுவில் கீறிட்டு அத்தையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோ வாசனை போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, வாசனையே போயிடுச்சு. நான் நாட்டு தக்காளி 1 பெருசாக எடுத்துருக்கேன். அது கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதக்கி கொடுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா தக்காளி வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும், அது வரைக்கும் இது வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி வெந்த பிறகு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இது எண்ணெய் பிரிஞ்ச வந்த பிறகு நம்ம உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு இன்னும் சேர்க்கல. ஏற்கனவே நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன், அதுவே போதும். அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. இப்போ மசாலையும் உருளைக்கிழங்கும் 2 ஒன்றா வர வரைக்கும் நம்ம கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் இது மசாலாலாம் நல்லா பிடிச்சி வரும் உருளைக்கிழங்குல. இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாம்பார் சாதத்துக்கு, அதுக்கப்புறம் ரசம் சாதத்துக்கு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வருது. அதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ட்ரையாக வேணுன்றதுனால நான் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும். கடைசியாக நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். கரம் மசாலா சேர்க்கும் போதும் நல்லா வாசனை நல்லா வரும் நமக்கு. இந்த உருளைக்கிழங்கு மசாலா இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிடும் போதும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி தூவிட்டு நம்ம இப்போ வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் லிக்விட் மாதிரி வரும். அது நம்ம சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடலாம். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இது கூட பச்சை பட்டாணியை உருளைக்கிழங்கு ஒன்றா வச்சு செஞ்சோம்னா அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.